வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, சுயநலத்தால் சுக்குநூறாகும் தவேகா கூட்டணி 5 ஆண்டு காலம் ஆட்சி நீடிக்காது அடித்து சொல்லலாம். 3 மாதத்தில் ஏகப்பட்ட முரண்பாடுகள் வெடித்து கிளம்பிய காங்கிரஸ் கட்சி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நேற்று தான் கம்யூனிஸ்ட் கட்சியானது அதிகாரிகள் வேண்டுமா இல்லை நாங்கள் வேண்டுமா, யாரை வைத்து ஆட்சியாள போகின்றீர்கள், முடிவை தெரிவிக்க வேண்டும் முதல்வர் என்று சொல்லிட்டு மூர்க்கத்தனமாக பேட்டியளித்தார் பே. சண்முகம். ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியானது இந்த தற்குறிகளை கழுவி கழுவி ஊற்றி இருக்கிறது. ஆட்சி அதிகாரம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். ஆனால் இவங்களுக்கு நாவடக்கம் இல்லை. சீனியர் அமைச்சர்களும் கட்சி தலைமையும் அடக்கி வாசிக்க வேண்டும் என்று சொன்ன பிறகும் இவங்க அடங்க மறுக்கின்றார்கள். எல்லை மீறி போகிறாங்க. 2வது தகுதி மீறி ஆசைப்படுகின்றார்கள். அதனால தான் இந்த கூட்டணியானது உடைகிறது. உண்மையை சொல்கிறேன், என்ன நடந்தது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். 2வது கரார் காட்டும் கனிமொழி, கண்ணீர் சிந்தும் ஸ்டாலின், டெல்லியிலிருந்து அவசர அழைப்பை விடுத்த அமித்ஷா, அது மட்டும் இல்லை செந்தில் பாலாஜி சவால் விடுறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சவால் விடலாம், ஆனால் செந்தில் பாலாஜியே வந்து சவால் விடுறாருன்னா இந்த அரசாங்கத்திடத்தில் ஆதாரம் இல்லையா, இல்லை ஆளுமை இல்லையா, இல்லை ஆதாரத்தை அழித்து விட்டார்களா, இல்லை தவேகா மற்றும் திமுக ஒரே கட்சியா, 2 பேரும் வெளியில் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறாங்க, ஆனால் மறைமுகமாக இருவரும் வந்து அரவணைத்து கொள்ளுகின்றார்களா, இல்லை அதிகாரிகள் வந்து திமுக பக்கம் இருக்கின்றார்களா? ஏன்னா ஒரு வீடியோ இணையதளத்தில் செமையாக வைரல் ஆகுது. அதனால தான் சொல்கிறேன், அதிகாரிகள் திமுக பக்கம் இருக்கின்றார்களா? அதனால தான் செந்தில் பாலாஜி போன்ற பல வழக்குகளில் ஆஜராகக்கூடியவங்க கூட சவால் விட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கத்தை பார்த்து. ஸோ ஆதாரங்கள் அதிகாரி கையில் சிக்கினதுனால அழித்து விட்டார்களா என்னன்னு தெரியலைங்க. ஆனால் தவேக அரசாங்கத்தை கண்டு செந்தில் பாலாஜி கூட பயப்பட மாட்டாரு, சவால் விடுறாரு. ஸோ எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாங்க. ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோ புரியவில்லை என்றால் நான் உங்களுக்கு பெருசாக விளக்குகின்றேன். உங்களுடைய அறிவிப்பில் கூட அறிவித்திருந்தீர்கள். நீங்கள் இப்போது அறிவிப்பது கூட 106 அறிவிப்புகளை அறிவிக்க இருக்கின்றீர்கள். பார்ப்போம், அந்த 106 அறிவிப்புகளை எத்தனை ஆண்டுகளில் நீங்கள் நிறைவேற்றி காட்டப் போகிறீர்கள் என்று. இந்து சமய அறநிலையத்தின் சார்பில் இந்த ஆண்டு வெளியிடக்கூடிய அறிவிப்புகளின் தலைப்புகளை மட்டும் நான் இங்கே தேவைப்படுங்க. ஆனால் காலையிலேயே முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு 106 சிறப்பு அறிவிப்பு எப்படி சொன்னார், அதுவும் நான் வரேன். இல்லை அதுவும் நான் சொல்லி இதில் ஒரு விஷயம் அடங்கியிருக்கிறது. என்னன்னு பார்க்கும்போது சட்டமன்றத்தில் துறை ரீதியான அறிவிப்புகள் என்ன வெளியாக போகுது என்ற விஷயமானது முதலமைச்சருக்கு மட்டும்தான் தெரியும். சபாநாயகருக்கு கூட தெரிய வாய்ப்பில்லை, சக அமைச்சர்களுக்கு கூட தெரிய வாய்ப்பில்லை. அந்தந்த துறை அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் என்ன அறிவிப்புகளை வெளியிட போகிறோம் என்ற விஷயமானது அந்த அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் தான் தெரியும். ஆனால் அந்த சட்டமன்றத்தில் நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பாக நம்முடைய முன்னாள் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு வந்து நீங்கள் இன்னைக்கு 106 அறிவிப்புகள் வெளியிட போகிறீங்க, எப்படி நிறைவேற்ற போகிறீங்க, இந்த 5 ஆண்டுக்குள்ள எங்கே நிதி இருக்கிறது, என்ன பண்ண போகிறீங்க என்பதை நான் பொறுத்து தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு வந்து சேகர் பாபு சட்டமன்றத்தில் எத்தனை அறிவிப்புகள் வெளியாக போகுது என்ற விஷயத்தை முன்கூட்டியே சொல்கிறார். இது நான் மட்டும் சந்தேகப்பட்டு சொல்லலை, சபாநாயகர் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகப்பட்டு சொல்கிறார். ஏன்னா அமைச்சர் எத்தனை அறிவிப்புகளை வெளியிட போகிறேன் என்ற விஷயத்தை சொல்லவே இல்லை. ஆனால் காலையிலே வந்து நம்முடைய முன்னாள் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் 106 அறிவிப்புகள் வருதுன்னு சொல்கிறாருன்னா எங்கோ லீக் ஆகிருக்குது, அதையும் கொஞ்சம் நான் சந்தேகப்படுகின்றேன் என்று சொல்கிறார். அப்போது நம்ம அமைச்சருடைய துறை சார்ந்த அறிவிப்புகள் அதிகாரிகள் கொண்டு போய் சேர்த்தாங்களா, இல்லை நம்ம ரமேஷும் அதோடு போச்சுன்னா சேகர் பாபு ஒன்றா உட்காந்து அலசி ஆராய்ந்து அறிவிப்புகளை ரெடி பண்ணாங்களா? நம்ம ஏற்கனவே வீடியோனுடைய தொடக்கத்திலே சொன்னோம், திமுகவும் தவேகாவும் மோதிக்கொள்கிற மாதிரி மோதிக்கொள்கிறாங்க.
அப்போ தான் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் மூன்றாவதாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு போகாது. தவேகாவா திமுகவா யாருக்குடா ஓட்டு போகிறது அப்படின்னு மக்கள் சிந்திப்பாங்க என்பதனால வெளியே 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள எல்லாரும் ஒன்றா இருக்கின்றார்களா என்ற சந்தேகம் நமக்குள்ளே வருதுங்க. செந்தில் பாலாஜி வந்து கிட்டத்தட்ட தினந்தோறும் ஒரு வழக்கில் ஆஜராகி கொண்டிருக்கின்றார். நேற்று கூட தமிழகத்தினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் அனுப்பிச்சு ஆஜராகிட்டு வர்றார். 100க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்துட்டு வர்றார். செய்தியாளர் கேட்குறாங்க, என்னங்க இவ்வளோ நேரம் விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய கேள்விகள் கேட்டாங்க. நானும் நிறைய பதில்களை அளித்திருக்கின்றேன். அதெல்லாம் இப்போ வெளியே சொல்ல முடியாது. லஞ்ச ஒழிப்புத்துறையானது அவங்களே அறிக்கையை ரெடி பண்ணி நீதிமன்றத்தில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போதைக்கு விசாரணை விஷயங்களை வெளியே சொல்ல முடியாது அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் தான் விசாரணை எதிர்கொண்டதை சொல்கிறாருங்க. ஆனாலும் என்னங்க 3 ஃபைல் இருக்குதுன்னு சொல்கிறாரே முதலமைச்சர் சொல்லுகின்ற போது என்ன நல்ல நேரம் பார்க்கணுமா? 3 ஃபைல் இருக்குன்னா உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னா வெளியே விட வேண்டியது தானே? நீங்கள் ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லி கொண்டு தானே வந்தீங்க. இப்போ உங்கள் கைகளை யார் கட்டி போட்டது? இப்போது ஆதாரம் இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும், இல்லையா ஆதாரம் இருந்தால் பொதுமக்கள் மத்தியில் வைக்கணும். சட்டமன்றத்தில் 3 ஃபைல் இருக்குது, என் டேபிள் இருக்குன்னு எதுக்காக சொல்லணும்? யாரை மிரட்ட பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் சவால் விடுகின்றார். அப்போது இந்த அரசு டம்மி அரசா இல்லை திமுகவுடைய ஃப்ராக்சி அரசா என்னவாக செயல்படுகிறது? ஏன் செந்தில் பாலாஜி கூட குறைந்தபட்சம் உங்களால் கைது பண்ண முடியலை? அதனால் செந்தில் பாலாஜி இவ்வளோ தைரியமாக பேசுகிறாருன்னா அதிகாரிகள் துணையுடன் தானுங்க. எத்தனையோ பேரை கைது பண்ணியிருக்கலாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு ஈடியானது கிட்டத்தட்ட 1028 கோடி அளவுக்கு நேரு அவர்கள் வந்து ஊழல் செய்திருக்கிறார் என்று சொன்னாங்க. நேரு அவர்களை தொட முடிஞ்சதா? சட்டமன்றத்தில் அவரும் சவால் விட்டு பேசுகிறார். ஸோ மொத்தத்தில் இவர்கள் ஆளுமை இல்லாதவர்களா இல்லை திமுகவை கண்டு அஞ்சுகின்றார்களா என்ற விஷயம் நமக்கு தெரியலைங்க. ஆனால் இவங்க கூட்டணியை தக்க வைத்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளுடைய செயல் காரணமாக அதிருப்தி அடைந்து அதிகாரிகளை வச்சு ஆட்சி நடத்த போகிறீங்களா இல்லை எங்களை வச்சு ஆட்சி நடத்த போகிறீங்களா? உங்களுடைய ஆட்சியை காப்பாற்றி கொள்ள போகிறீங்களா இல்லை கவுத்துட்டுமா அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளிப்படையாக பேசுகிறாங்க. நேற்று காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் இருக்கார் இல்லையா, மாணிக்கம் தாக்கூர், அவர் சொல்கிறாரு, பாருங்க தவேகால இருக்கிறவங்க இன்னும் ரசிகர் மனப்பான்மையிலே இருக்கிறாங்க, அவங்கள திருத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. எதற்காக என்று தெரியுமா? நம்முடைய அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் சொல்கிறாங்க, இப்போது சிஎம் நம்முடைய தலைவர், அடுத்தது பிஎம், அதற்காக வேலை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டரை ஆக்கிடுவோம் அப்படின்னு பேசுகிறாங்க. இதற்கு பதிலளித்த மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இன்னும் ரசிகர் மனப்பான்மையில் இருக்காங்க. உண்மை என்னவென்று தெரியல. இந்தியா முழுவதும் யாருக்கு ஆதரவாக அலை வீசி கொண்டு இருக்குதுன்னு தெரியும். இரண்டாவது, அதிகார மையங்கள் அத்தனையும் வந்து இங்கே இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கமானது கையில் வைத்துக்கொண்டு எதிர்க்கட்சிகளை முடக்குகின்றார்கள். ஸோ நாம் எதிர்க்கட்சியாக இருந்து எல்லா அமைப்புகளும் விடுதலை செய்து சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று நினைக்கின்றோம். இந்தியா முழுவதும் வந்து பாஜகவுடைய ஆக்டோபஸ் கரங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி கொண்டு இருக்குது. அதிலிருந்து இந்திய மக்களை விடுவிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தவேகாவினர் வந்து ரசிக மனப்பான்மையுடன் இருக்காங்க. அவங்கள திருத்தவே முடியாது. உண்மையை அவங்க புரிந்து கொள்ள மாட்டாங்க. ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர், அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியாவுக்கே போராடி கொண்டிருக்கிறதா காங்கிரஸ் கட்சி. சரி, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். தற்குறிகளே இந்த அளவுக்கு கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வச்சு செய்துனா கலை யதார்த்தத்தை தாண்டி விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸுக்கு அழுத்தம் தருகின்றாரா? அதோடு போச்சுன்னா தவேகாக்காரங்க எங்கள் விஜய் அவர்களை பிரதமர் வேட்பாளராக நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நல்லாயிருக்கும். அவரை கிட்டத்தட்ட 3 முறைக்கு மேலாக பிரதமர் வேட்பாளர் என்று சொல்லி தோத்துட்டாங்க. அதனால் இந்த முறை விஜய் அவர்கள் பிரதமர் வேட்பாளர் என்று சொல்லு. ஏன்னா வட இந்தியா முழுவதும் வந்து விஜய்க்கு பயங்கர ஆதரவு இருக்குது. தென்னிந்தியா மட்டுமில்லை, வட இந்தியா முழுவதும் ஆதரவு இருக்குது அப்படின்னு வந்து தவேகாவன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் மக்கள் நம்பிக்கையுடன் வாக்களித்திருக்கிறாங்க. மக்களுக்கு என்ன செய்வோம் என்று தெரியல, சிஎம்மில் என்ன சாதிச்சிட்டான்னு தெரியல, தற்குறிகள் வந்து பிஎம்முக்கு ஆசைப்படுறாங்க. அதனால தான் காங்கிரஸ் கட்சியானது இப்போதெல்லாம் வெளிப்படையாக விமர்சிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அது அவங்க விருப்பங்க, அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறாங்க,
தேர்தல் நெருக்கத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படின்னு கூட்டணி கட்சிகள் கடந்து போகுது. ஆனால் காங்கிரஸ் ஆனது விட்டு கொடுக்க தயாராக இல்லை. ஏற்கனவே கர்நாடகா சிஎம் கிட்ட இதே கேள்வியை கேட்பாங்க. அதுக்கு தேவையில்லாத விஷயங்களை பேச நான் விரும்பவில்லை அப்படின்னு காவிரி விஷயம், அதோட தென்மண்டல மாநில முதலமைச்சருடைய மாநாடு தொடர்பாக பேசிட்டு அவர் போனார். அவரும் கடுப்பேறி விட்டார். அதாவது ஸ்டாலினுக்கும் சரி திமுகவுக்கும் சரி நல்ல செல்வாக்கு இருந்தது. அந்த செல்வாக்கை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் நிரூபித்து கொண்டே வந்தாங்க. அப்போ கூட சரி ராகுல் காந்தி தான் பிரதமர்னு சொன்னாங்க, இல்லை யார் பிரதமர்னு சொல்லலை. ஆனால் தற்கொலைகளை பொறுத்த வரைக்கும் 107 தொகுதி வெற்றி பெற்று விட்டு எங்கள் அண்ணன் தான் பிஎம்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஒத்துக்குவாங்களா? கடுப்பேறிட்டாங்க. ஸோ காங்கிரஸை அரவணைக்கவில்லை என்றால் அப்புறம் இந்த ஆட்சி நீடிக்காது என்ற விஷயமானது எல்லாருக்கும் தெரியும். இதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஷாஜகான் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, இந்தியா முழுவதும் விஜய்க்கு செல்வாக்கு இருக்குதுங்க, அதனால் அடுத்தது இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும், இந்தியா கூட்டணிக்குள்ளே விஜய் வருவார், அப்போ யார் பிரதமர் என்பதை நாங்கள் முடிவு பண்ணிக்குவோம், அதனால் விஜய்க்கு இந்தியா முழுவதும் செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தீங்களா அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் வரதெல்லாம் உண்மையான செய்தின்னு நினச்சிக்கிட்டு ஒரு அமைச்சர் பேசுகின்றார். இதை விட கொடுமை வேறு எங்கே இருக்கும்? அதனால் அமைச்சராக இருக்கிற ஒருத்தருக்கே கள நிலவரம் தெரியலனா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தற்குறிகளுக்கு எப்படி கள நிலவரம் தெரியும்? அதுலேயும் ரசிகர் பட்டாளமாகவே இருந்த அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் என்றால் என்ன என்பது கூட தெரியாது, போட்டியிட்டதும் கிடையாது. தமிழக சட்டமன்றம் என்பது நடிகராக இருந்ததுனால அவங்க நாடாளுவதற்கான வாய்ப்பை கொடுத்துட்டாங்க மக்கள். ஆனால் நாடாளுமன்றம் என்பது பல நாடுகள் சேர்ந்தது இந்தியா என்று காங்கிரஸும் இந்த தவேகா தற்குறிகளும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது எத்தனை நாடுகளில் உங்களுடைய செல்வாக்கு இருக்கணும், எத்தனை நாடுகளில் எம்பிக்களை வெற்றி பெறணும்? நீங்கள் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் மொத்தமாக சேர்த்து ஒரு 40 இடங்களை வெற்றி பெற்று விட்டால் ஆட்சி ஆழ்ந்து விடலாம் என்று நினைக்கின்றீர்களா? அவ்வளவு பலவீனமாகவா பாஜக இருக்கிறது? இல்லை, காங்கிரஸ் ஆனது கடந்த முறையே 100 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெற்றது. ஸோ இந்த முறை கூடுதலாக தான் வெற்றி பெறும்னு சொல்கிறாங்க. அப்போது காங்கிரஸை தாண்டி நீங்கள் அதிக எம்பிக்களை வெற்றி பெறுவதற்கான வியூகத்தை என்ன வச்சுருக்கீங்க? கேரளாவில் போட்டி போட போகிறீங்களா, இல்லை கர்நாடகாவில் போட்டி போட போகிறீங்களா, ஆந்திராவில் போட்டி போட போகிறீங்களா, தெலுங்கானாவில் போட்டி போட போகிறீங்களா, இல்லை இந்தியா முழுவதும் போட்டி போட போகிறீங்களா? வேட்பாளரை ரெடி பண்ணிட்டீங்களா? ஆடு மாடு மேய்ச்சவன் குற்ற பின்னணி கொண்டவனெல்லாம் ஒட்டு மொத்தமாக எம்எல்ஏவை நிற்க வச்சு வெற்றி பெற்று விட்டு இன்றைக்கி இந்த ஆட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தற்குறிகளும் இந்த ஆட்சிக்கு நாம தான் பொறுப்பு, மற்ற கட்சியை விட நமக்கு தான் கூடுதலான பொறுப்பு இருக்குது என்று தெரிந்து கொள்ளாமல் ஆணவ படுகொலை செய்யக்கூடிய இந்த தற்குறிகள் இந்தியா முழுவதும் வேட்பாளர் நிறுத்தி வெற்றி பெற்று பிஎம் ஆக போகிறீங்களா? அதனால் ஆட்சியை காப்பாற்றி கொள்ள பாருங்கள். கூட்டணி கட்சிகள் மனம் நோகாத பார்த்துக்குங்க, வார்த்தையை விடாதீங்க, புரியுதா? விஜய் அவர்கள் பிரதம மந்திரியாகவே ஆகட்டும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் இந்த தருணம் பெரும்பான்மை இல்லாமல் இருக்கிறீங்க, ஆட்சி இருந்தால் தான் அத்தனையும் சாதிக்க முடியும், வார்த்தையை விட்டு கெடுத்துறாதீங்க அப்படின்னு தான் நம்முடைய ஒரே எதிர்பார்ப்பு. என்ன செய்ய போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. எல்லாமே பார்த்திங்கன்னா தற்குறிகளுக்கு தெரியும் என்று சொல்லிட முடியாது. ஏன்னா திமுக பிளான் பியை அரங்கேற்றுதோ என்ற ஒரு சந்தேகம் நமக்குள்ளே இருக்குதுங்க. கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கோபமடைவதெல்லாம் பார்க்கும்போது மீண்டும் திமுக பக்கமே நகரப் போகின்றார்களா? எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கி திமுக அழகு பார்க்க போதான்னு தெரியல. ஆனால் இன்னும் ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணுங்களேன், தெளிவான பிக்சர் கிடச்சிரும். திமுகவும் காய் நகர்த்தி கொண்டிருப்பதாக ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்கிறாரு. அவங்க கிராஸ் ரூட்டில் எந்த அளவுக்கு பாய்ந்திருக்கின்றார்கள் என்றால் 60 எம்எல்ஏக்களை நெருங்கி இருக்கின்றார்கள் திமுகவினர். இந்த 60 எம்எல்ஏக்களில் எத்தனை பேர் விலை போயிருக்காங்கன்றது அடுத்த முறை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகின்ற போது தான் தெரியுன்றாங்க. இதில் நம்பிக்கையாக உள்ள காங்கிரஸ் கட்சியும் கடுப்பேற்றிட்டு இருக்கிறீங்க. என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல, பொறுத்து பார்க்கலாம். கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதிகாரமிக்க பதவியாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பதவி கொடுங்க அப்படின்னு அமித்ஷா கிட்ட சொல்ல, அமித்ஷா அவசரமாக ஃபோன் அடிக்க நம்ம ஸ்டாலின் அவர்களால் வாய் திறந்து பேசவே முடியல. கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஓட்டானது தவேகா போயிடுச்சு, மீண்டும் பெண்கள் ஓட்டை பெற வேண்டும் என்றால் எனக்கு தான் பொதுச் செயலாளர் பதவி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லைனா முதன்மை செயலாளர் பதவி கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஒன்று KN நேரு பதவியை காலி பண்ணணும், இல்லை துரைமுருகன் பதவியை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் பையனை விட தங்கச்சி கிளவராக இருப்பதனால பையனுக்கு தலைவர் பதவி கொடுத்துட்டு, ஒன்றுமே தெரியாத பையனுக்கு தலைவர் பதவி கொடுத்துட்டு எல்லாமும் தெரிஞ்ச கனிமொழியை பொதுச் செயலாளர் ஆகிட்டா துரைமுருகன் எல்லா விஷயத்தையும் தெரிந்தவர், அடக்கி வாசித்தார். ஆனால் ஒரே குடும்பத்தில் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச கனிமொழி நம்ம மகனுக்கு அடங்கி செல்வார்களா?
அதனால் பொதுச்செயலாளர் பதவி எப்படி கொடுக்குறது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் வந்து தயங்குகின்றார். ஆனால் அமித்ஷாவினுடைய ஃபோனுக்கு நம்ம ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறான்னு தெரியல. அது மட்டும் இல்லை, துரைமுருகனுக்கு வயசாகி போச்சு, அவரும் பதவியை விட்டு கொடுக்க ரெடியாக இருக்கிறார். தன்னுடைய மகனுக்கு எப்போதும் திமுகவில் இடம் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உறுதிமொழி தான் கேட்குறாரு. ஆனால் அவர் கூட கனிமொழிக்கு தான் பொதுச்செயலாளர் பதவியை விட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா தன்னை பழிவாங்க நினைக்கின்ற திமுகவுக்கு தான் பழிவாங்கிற மாதிரி ஒரு வினையை செஞ்சுட்டு போனோம் என்பதனால எப்போதும் சரி உதயநிதி ஸ்டாலினால் தன்னிச்சையாக இயங்க முடியாத அளவுக்கு கூடவே இருந்து குடைச்சல் கொடுக்குற மாதிரி நம்ம கனிமொழி அவர்களை பொதுச்செயலாளர் ஆக்கிட்டு போனோம் அப்படின்னு வந்து துரைமுருகன் நினைக்கிறாரு. ஸோ நேற்று சீனியர்கள் வந்து செயற்குழு கூட்டம் முடித்து விட்டு அறிவாலய வாசலில் அவங்க அடிச்சுக்கிட்டாங்க. உள்ள அமைதியாக இருந்தவங்க வெளியே வந்து வார்த்தை போராக மலிந்தது. அறிவாலயத்துக்குள்ளே இருந்த அதிகார மையங்கள் ஓடி வந்து, நீங்களே சீனியர்கள், நீங்களே வந்து வாசலில் நின்று சண்டை போட்டுக்கலாமா, எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போங்கன்னு சொன்ன பிறகு தான் கிளம்பி போனாங்க. ஸோ அந்த பிரச்சனையே எப்படி தீர்க்க போகிறாங்கன்னு தெரியல. எல்லாருக்கும் வயது நிர்ணயித்து விட்டார்கள், அதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. அடுத்த பஞ்சாயத்து கனிமொழி, அதில் துரைமுருகனும் ஜதியில் சேர்ந்துட்டார். அமித்ஷாவுடைய அன்பு கட்டலை. ஸோ மொத்தமாக கண்ணீர் விட்டு கதறுகின்றார் ஸ்டாலின். எப்படி போக போகுது திமுக எதிர்காலம் என்பதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். இதையெல்லாம் ஊடகம் பேசாது. அதிமுக ஏதாவது நடந்துட்டா பாருங்கள், ஐயா அணிவகுத்து விடுவார்கள் விவாதத்துக்கு. நன்றி நண்பர்களே.